ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ. நான் அருண். இன்றைக்கி மன்னாவாடி பெரிய கோயில் பங்குனி திருவிழாவில் 16 நாள். இன்றைக்கி தான் முக்கியமான திருவிழா வெண்ணத்தாளி. இந்த வெண்ணத்தாளிக்கு தான் மன்னாவாடியில் உள்ள மொத்த சுத்தோட ஊரே வந்து நிற்கும் இன்றைக்கி. ஏன்னா காலைல 7 மணிக்கெலாம் சரியான கூட்டம். ஏன்னா வெண்ணத்தாளி பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் பானையோடு உட்காந்துருப்பார். அந்த குளத்தில் வருவார். ஏன்னா வெண்ணெய் அடிச்சுட்டே இருப்பாங்க. வெண்ணெய் வாங்கி பானையில் போட்டுட்டே இருப்பார். வெண்ணெய் யார் மேலே அடிக்கிறமோ இல்லையோ ஐயர் மேலே சரியான வெண்ணெய் அடிச்சிருக்காங்க. ஐயர் மேலே மட்டும் இல்லாமல் நான் தூக்குறானுங்க. எல்லாம் அடித்து சொன்னேன். ஒரு ரெண்டை கேட்டேன் கூட, வெண்ணெய் அடிச்சு எங்களுக்கு தூக்குறடமாக வளர்க்குதுப்பா அப்படின்னாரு. அந்தளவுக்கு இன்றைக்கி மகா உற்சவமாக இருக்கும். இன்றைக்கி வெண்ணத்தாளி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். தமிழ்நாட்டிலே இது மாதிரி வெண்ணத்தாளி இந்த மாதிரி திருவிழா வந்து இங்கே மன்னாவில் மட்டும் தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். கிருஷ்ணர் வெண்ணெயில் மறந்து வந்துட்டுருக்காரு. மன்னாவுள்ளே வந்து மிக முக்கியமான திருவிழானா எங்கள் வெண்ணத்தாளி திருவிழா தான். ஊரே சுற்றுட்டாரமே இன்றைக்கி ஜம்பிச்சு போயிருந்துச்சு. கூட்டம் எங்கேயும் நகர முடியலை. கோயிலை சுற்றி பஸ் திருவிழா வந்து நேராக பெரிய கோயில் கடத்தல் வழியாக நேராக போய் வெண்ணத்தாளி கூட்டத்தில் வந்து சாமி வைப்பாங்க. அது வரைக்கும் மதியம் 1 மணி வரைக்கும் சாமி வந்து பெரிய கோயிலேருந்து புறப்பாடு நடந்துகிட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் மிக முக்கியமானது என்னென்னா வெண்ணத்தாளின்னா வந்துட்டாலே எங்கே பார்த்தாலும் அன்னதானம், மோர் பந்தல், கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. காலையிலே வந்துட்டு நேராக பசி தாங்க முடியல, நேராக அன்னதானத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரோஸ் மில்க்லாம் குடிச்சிட்டு நிறைய இடத்துல ரோஸ் மில்க்கு மோர் கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்களும் மிட்டன் ரோட்டி சங்கம் சார்பாக எங்கள் அப்பாலாம் ப்ரெசென்ட்டாக இருக்கிறனால ஒரு டீ மோர் பந்தல் போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம கொடுத்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ரெடியாக இருந்துகிட்டு இருந்தேன். ஒரு 500 நீர்மோர் பந்தல் போட்டிருப்பாங்க. ஒரு 500 அன்னதானம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து கோயில் சுற்றி அன்னதானம் தான், நீர்மோர் பந்தல் தான். பெரிய கோயிலேருந்து நேராக வந்தாலும் அன்னதானம் நீர்மோர் தான். இந்த மாதிரி ஓட்டுநர் சங்கத்து சார்பாகவும் ஆக்டிங் ஓட்டுநர் சங்கம் சார்பாக அவங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அன்னதானம், நீர்மோர் பந்தல். எங்கள் கடத்தூர் ஃபுல்லாக வெண்ணத்தாளி மண்டபம் வரைக்கும் வந்தீங்கன்னா இன்றைக்கி 1 மணி வரைக்கும் அன்னதானம், நீர்மோர் பந்தல் தான். ரொம்ப விமர்சையாக நடந்துச்சு வெண்ணத்தாளி.